guys, welcome to my channel. என்னோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி வேஸ்ட் பேங்கிள். ஸோ சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு சுத்தமாக பத்தலை. ஸோ இதில் வந்து நான் ஒரு கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த மாதிரி நான் 2 செட்டாக வந்து 4 செட்டாக நான் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் நிறையா கூட எடுத்துக்கலாம்ல, அழகாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் கிளாத் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த 2 செட்டாக வளையல் வந்து இதை நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி டைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி அழகாக இருக்கும். இது கார்ட்போர்ட்லேயும் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி பேங்கிளில் பண்ணும்போது அழகாக இருக்கும். ஸோ ஷேப் அழகாக இருக்கிறதுக்காக இதை வந்து ஃபுல்லாக பின்னாடி வந்து த்ரெட் வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க நம்ம இந்த கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ வெறுமனே கிளாத் போட்டால் அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக டைட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ 2-3 நாட் போட்டு இந்த மாதிரி நீங்கள் கலர் கலராகவும் நம்ம வந்து கிளாத்தில் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் கலரில் பண்ணும்போது அழகாக இருக்கும், அதனால் பிளாக்கில் இந்த மாதிரி 4 எடுத்துக்கிறேன். இதில் பிளாக் இந்த கிளாத்லேயே நம்ம வந்து ட்ராயிங் பண்ணலாம், அழகாக இருக்கும். ஒயிட்டில் நம்ம ட்ராயிங் பண்ண அழகாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வால் ஹேங்கிங் செய்யலாம் அப்படின்னு. இது நான் வந்து ஒரு 4 மட்டும் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் இன்னும் நிறைய பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா வாசக்காலுக்கு அழகாக தோரணையும் நம்ம வந்து அப்படியே அழகாக பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை அழகாக கட் பண்ணிவிட்டு இது நான் வந்து அழகாக ட்ராயிங் பண்ண போகிறேன். ஸோ லேயர் ஃபுல்லாக பிளாக் அண்ட் உள்ளே வந்து கலர். ஸோ ஒவ்வொரு பேங்கிள்க்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்குற மாதிரி பட்டர்ஃப்ளையில் வந்து இருக்க மாதிரி. ஸோ இப்போது இதை நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ பிளாக் அவுட்லைன். ஸோ இது குட்டீஸ்லாம் வந்து அழகாக பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான கிராஃப்ட்டு தான். இப்போது இதில் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை வைக்கலாம், இல்லை ஃப்ளவர் வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக் கலர் கிளாத்லேயே ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு பேங்கிள்க்கும் ஒவ்வொரு கிளாத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணலாம். ஸோ ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷனில் தான் பிக்சர்ஸ்லாம் இருக்கும் நிறைய, அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ நான் அப்படி தான் நினச்சேன், பட் என்கிட்ட ஒயிட் பெயிண்ட் இல்லை. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஸோ கலர் கலராக பட்டர்ஃப்ளை செஞ்சுட்டேன். இதில் நம்ம வந்து அட்டாச் பண்ணும்போது சென்டராக மட்டும் ஃபுல்லாக அட்டாச் பண்ணால் நல்லா இருக்காது. பட்டர்ஃப்ளை வந்து கொஞ்சம் சின்னதாக இப்படி இந்த மாதிரி மடக்கிட்டு சென்டராக மட்டும் நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது வால் ஹேங்கிங்காக நம்ம தொங்க விடும்போது அந்த பட்டர்ஃப்ளையும் சேர்ந்து அழகாக அந்த பேப்பரில் பண்ணனால அழகாக ஆடும், அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த மாதிரி நான் எல்லா கலர் 4 தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை 4ம் அட்டாச் பண்ணிடலாம். கொஞ்சம் கிராஸாக வைக்கலாம், நேராகவும் வைக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கிராஸாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு வால் ஹேங்கிங்கும் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடணும். கம்லேயும் அட்டாச் பண்ணலாம், நான் த்ரெட்டில் கூட நம்ம வந்து நீடில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இப்போது வந்துட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் பேப்பர் ஆர் இது நான் வந்துட்டு ஒயிட் கலரில் பேப்பரில் நான் வந்து க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பண்ணி நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி சைடில் 2ம் டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த 2 சைடில், அப்புறம் இந்த 2 சைடில் நம்ம வந்து அழகாக ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா கூட இதை அப்படி கூட விட்டுட்டு நம்ம வால் ஹேங்கிங்காக கொஞ்சம் பெருசாக ஒரு 6-7 இருக்க மாதிரி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ இது சின்னதாக ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நல்லா மடக்கி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து அழகாக ஆடும். நான் ஜஸ்ட் வெறும் 4 தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப சின்னதான வால் ஹேங்கிங். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணால் தோரணையாக பண்ணலாம். அழகாக கலர் கலராக ஒரே சேமாக நம்ம வந்து கலர் கலராக நம்ம வந்து வால் ஹேங்கிங்காகவும் மாட்டிக்கலாம். ஸோ நான் வந்து கிராஸாக வச்சுருக்கேன், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.